பொன். எனது அன்புக்கினிய விஸ்வகர்மா சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஸ்வகர்மா அந்த மரபில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பெருமைகளவே வந்து புரிஞ்சிக்காமல் இப்போ இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய முதியவர்கள் வயசானவங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய திறமசாலிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மது போதை வஸ்துக்கு அடிமையாகி உன்னுடைய பெருமை என்னன்றதை நீ வந்து தெரிஞ்சுக்காமல் நீ இப்படி இருக்கிற அப்படின்னும்போது, அதாவது எவ்வளோ பெரிய ஒரு ராமருடைய வம்சாவளி தெரியுமா? ரகுவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆதாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாறு எதையுமே சிலதெல்லாம் வந்து மறைக்கவே முடியாது. சிலது முடிஞ்சதெல்லாம் மறுக்க முடிஞ்சதும் மறைக்க முடிஞ்சதும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் திங்க் பண்ணாவே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சூரியன் அவர் யார்? காசியப்ப ரிஷி. சில்ப கசியப்ப ரிஷி வந்து பார்த்திங்கன்னா, காசியப்ப ரிஷி வந்து ஒவ்வொரு மண்மந்திரத்துக்கும் பல காசியப்ப ரிஷி பல கசியப்பரை வந்திருப்பார். ஆனால் சூரியனுடைய தந்தை அப்படின்னாவே சில்ப கசியப்ப ரிஷி அப்படின்றவர் மட்டும்தான் வருவார். அதில் மாட்டு கருத்து அதில் பூசி மூடி மறைச்சிடவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த சில்ப கசியப்ப ரிஷியினுடைய மகன் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா விஸ்வாசுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த வழித்தோன்றலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரகுராமர், இஷ்வாகு வம்சம் ரகுராமர். இஷாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமைக்குரியவர்கள். இஷாகுவும் அதுக்கடுத்தது வந்து ஹரிச்சந்திர மகாராஜாவும் எவ்வளோ பெருமைக்குரியவர்கள்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய வம்சாவளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களை வந்து அவங்களுடைய கீர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மடாதிபதிகளும் உண்டு. அதாவது ஒரு குருமார்களாக இருந்தவங்களே வந்து 296 அப்படின்னு சொல்லிட்டு இத்தனாவது இடத்துல வாழையடி வாழையாக இவங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து நம்மளுடைய மடங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்களோட பேர் உண்டு. அதே மாதிரி தான் மடத்துக்கு எப்படி எத்தனை பேர் அப்படின்னு வாழையடியாக இருக்குதோ அதே மாதிரி ராமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசராக சூரிய பகவானுக்கு அடுத்தது வைஸ்வாகு, ஹரிச்சந்திரன், அந்த மாதிரி கபிலன், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர்கள் சொல்லலாம். ரகுராமர், திலீபன் சொல்லலாம். திலீபன் இருக்கார். அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமைக்குரியவர்கள். தன்னுடைய வம்சாவளிகளை வந்து பெருமைக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா மனுவனுடைய 50 மகன்கள் வந்து பார்த்திங்கன்னா மனுவுக்கு பின்னாடி 50 பேர் வருவாங்க. அதில் வந்து 10 பேர் வந்து தன்னுடைய இதை வந்து டிஎன்ஏனுடைய பவரை அறிஞ்சு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய நாலேஜையும் அந்த ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய அந்த திறமையும் வந்து வளர்த்திக்கணும். அவங்க 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம் தெரியாது போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பெருமைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருன்றதை உணர்ந்து நம்மளுடைய இது என்ன, நம்மளுடைய திறமை என்ன அப்படின்றத நம்ம தான் உள்ளே பார்த்து நம்ம அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். மற்றவங்க யாருமே கொண்டு வர மாட்டாங்க. அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரகுராமர் அப்படின்னும்போது 54வது இடத்துல வந்து ராமர் வர்றார். இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி காசியப்ப ரிஷி, சில்ப கசியப்ப ரிஷி, சூரிய பகவான் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுவும் ஒரு ஆதாரமாக சொல்லலாம் விஸ்வகர்மா அப்படின்றதுக்காக. இன்னொரு ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா ராமருடைய தந்தை வந்து தசரதன் சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 10 ரதங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தசரதன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரதகார பிராமணர்களும் ஒரு பேர் உண்டு. ரதம் அது ஒரு ஸ்லோகமே உண்டு. ரதகார பிராமணர்கள் ரதம் செய்கிறதுல வந்து ரொம்ப ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சொல்கிறது சாஸ்திரம். அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாது இன்னொரு ஆதித்ய ஹிருதயத்தில் வந்து சூரியனுடைய ஒரு ஆதித்ய ஹிருதயம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து ராமர் சொல்லுவார். அதில் வந்து வர்ணையே விஸ்வகர்மனே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை வந்து சொல்லுவாங்க. சூரியன் தான் விஸ்வகர்ம தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னும்போது அந்த வழியில் வந்து இந்த ராமர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா ராமர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண வருவார் வனவாசம் டைமில்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காகாசுரன் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை வந்து கொத்துறதுக்கு வரும்போது நினைக்கும் போது ஒரு ராமனுடைய ஒரு சின்ன அருகம்புல் எடுத்து, நம்ம தான் விஸ்வகர்மான்றதுனால நம்ம வந்து ஒரு சின்ன அருகம்புல் எடுத்து கூட நம்ம அதை வந்து பிரம்மாஸ்திரமாக மாற்ற முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகிமைக்கு உரியவர்கள் நம்ம. அப்படின்னும் போது ஒரு அருகம்புல்லை எடுத்து அதை வந்து அஸ்திரமாக்கி போட்டுருவார். ஆனால் அது வந்து போய் அவனை அழிக்கிறதுக்கு போகும்போது அந்த காகாசுரம் வந்து வணங்குவான் ராமரை வந்து, பகவானே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுவான். அப்போ வந்து அதெல்லாம் முடியாது, நான் பானம் போட்டது தான் ரிட்டன் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சீதைக்கிட்ட காலில் விழுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீதை வந்து நீ வந்து அவருடைய பானம் வந்து என்றைக்குமே தோல்வி அடைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னுடைய ஒரு கண்ணை வந்து நான் இழக்க தயார், ஒரு கண்ணை மட்டும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லி கண்ணை காட்டுருவோம். அதுக்கப்புறம் கண்ணை கொய்ஞ்சிட்டு அந்த அம்பு வந்து மறைஞ்சிரும். இவனும் வந்து உயிர் தப்பிச்சு போயிடுவான் கண்ணோட. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து விடுதி தாண்டி இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஸ்வகர்மா முன்னோர்கள், நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு இதில் வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரகுராமருடைய அந்த கதையை நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு சின்ன வயசில் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணுன்றதுக்கோசரம் இந்த கதையை சொல்லுவாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் தன்னம்பிக்கைக்காக சின்ன வயசுலேருந்தே இந்த கதையை சொல்லி வளருங்கன்னா, ரகுராமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வம்சத்திலே வீரத்துக்கே பேர் பண்ணவங்க, தோல்வியே அடைஞ்சிடாதவங்க அவங்க வந்து அந்த வம்சத்தில். அதனால தான் ரகுவீரனை வெல்லும் ஆற்றல் இந்த வையகத்தில் எவனுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. யாராலையுமே ஜெயிக்க முடியாது. புராணத்தில் வந்து மிகப்பெரிய இவருக்கு முன்னாடியும் எந்த பெரிய வீரனும் இதுக்கப்புறம் வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்திரனைவே வென்றுவார். இந்திரனை வென்ற ரகுவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரனை வென்றுவார். அதுதான் அஸ்வமேத யாகம் நடத்தும்போது இந்திரனை வந்து ஜெயிச்சிருவார். 100 குதிரை வந்து ஒவ்வொரு குதிரையாக இருப்பாங்க. அதில் இப்போ 99 குதிரை வரைக்கும் போயிடும். 100வது குதிரையை வந்து களவாண்டுட்டு போயிடுவார் இந்திரன். அது வந்து நந்தினியோடைய உதவி மூலமாக தெரிஞ்சுக்குவார் ரகு. அப்படின்னும் போது போய் சண்டை போடுவார். அதுக்கப்புறம் ரத்த கலரியாக இவரை தாக்க, இவர் அவரை தாக்க அப்படின்னும் போது இவர் வந்து அந்த வாக்கை மட்டும் கொடுத்துருவார். எனக்கு இந்த யாகத்தை நடத்தின பயனை வந்து எனக்கு கொடுத்துருங்க இந்திரா அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ வந்து வீரத்துக்கு உண்டான ரகுவம்சத்தில் இந்த கதையை கேட்டு நீங்களும் வந்து வாழ்க்கையில் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெஞ்சில் வந்து நம்ம யாராக பிறந்தோம், என்ன இனத்தில் என்ன இதில் பிறந்தோம், கம்யூனிட்டியில் பிறந்தோன்றது முக்கியம் இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுவது தான் வீரம். நம்ம இந்த வம்சத்தில் பிறந்தோன்றதை விட ஒவ்வொருத்தரோட இருதயத்துலேருந்து வெளிப்படுவது தான் வீரம். அதனால் முன் வச்ச காலை பின் வைக்கவே வைக்காதீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எஜுகேஷன் இல்லை போர் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து உங்களுடைய டிஎன்ஏல உங்களுடைய பிளட்லேயே உணர்வு ரீதியாகவே அந்த முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். அதை சொல்லி நான் உங்களை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ தொகுப்பு முடிக்கிறேன். நன்றி.